வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ஜீவனா. எல்லாருக்கும் காலை வணக்கம். என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா உருளைக்கிழங்கு ரோல் தான் பண்ணியிருக்கேன். உண்மையாகவே நம்ம எதுவுமே தேவையில்லை. ஒரு 4 பிரெட்டும் உருளைக்கிழங்கு வந்து சூப்பரான ரோல் வந்து ரெடி ஆகிடுச்சு. உண்மையாகவே ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்குல பாருங்கள் எவ்வளோ பண்ணியிருக்கணும்னு சொல்லி 20 ரோலு கிட்ட வந்துருச்சு. அது இந்த மாதிரி சைஸில் வந்திருக்கு. நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் செஞ்சு பசங்க ஈவினிங் வரும்போது ஸ்நாக்ஸாக பண்ணி கொடுத்து ஒரு காஃபி பண்ணி கொடுங்க. ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு வந்து நல்லா சால்ட்டு போட்டு 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி கட் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம சால்ட்டு, கரம் மசாலா தூள், பெப்பர் தூள், மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் எல்லாம் இதில் போட்டுக்கலாம். அடுத்தது ஒரு 4 பிரெட் எடுத்து அந்த பிரெட்டை வந்து இந்த மாதிரி தண்ணியில் முக்கிட்டு அமுக்கி புளிஞ்சிடுங்க. புளிஞ்சிட்டு போட்டுக்கலாம். நல்லா புளிஞ்சிருங்க. கை வச்சில் புளிஞ்சிங்கன்றாலே தண்ணி எல்லாம் நமக்கு போயிடும். ஓகேங்களா? இந்த மாதிரி இப்போது 3 போட்டோன்னா 4வது போட்டுட்டு நம்ம கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்குலாம் நசிச்சு கை வச்சு நல்லா மசிச்சு எடுங்க. கை எரியும் பழக்கம் இல்லாத நீங்கள் வந்து கையில் க்ளவுஸ் போட்டு பண்ணிக்கோங்க. நம்ம மிளகாத்தூள் எல்லாம் போடுறபடியாக இப்போ எங்களுக்கு செஞ்சு பழகினபடியாக நம்ம வடிவாக கழுவிட்டு கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் போட்டிங்கன்னா கை வந்து எரியா. இந்த மாதிரி நல்லா உருளைக்கிழங்குலாம் மசிச்சுக்காங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. கையை வந்து லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரோல் மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். ஓகே, நான் ஃபுல்லாக எடுத்துகிட்டு நான் உங்களை காமிக்கிறேன். பார்த்தீங்களா, நம்ம இந்த மாதிரி ரோல் மாதிரி எடுத்துட்டோம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம ப்ரெட்டில் போட்டுக்கலாம். போட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. சட்டியில் வந்து எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஊட்டி வச்சுருந்த ரோலை வந்து இதில் போட்டாச்சு. ரொம்ப கொதிச்சு வந்து டபக்கறிட்டு போட்டோம். நீங்கள் பார்த்து போடுங்க. ஒரு தட்டில் பார்த்து போடுங்க. நல்லா சிம்மில் அடுப்பு குறைச்சி தான் நான் வச்சுருக்கேன். இந்த எண்ணெய் நல்லா கொதிச்சிருச்சு. அப்போ அதனால் நான் வந்து சிம்மில் போட்டு வச்சுருக்கேன். நல்லா கொதிக்கட்டும், வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்ம மற்ற பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். பார்த்திங்களா, ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ மற்ற பக்கம் திருப்பி போடுங்க. அவ்வளோதான். 2 சைடும் நல்லா வேகட்டும். சூப்பரான பொட்டேட்டோ ரோல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ திருப்பி போட்டாச்சு. வெந்ததுக்கப்புறமா எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை வந்து இறக்க வேண்டியதான். நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துடலாம். பார்த்திங்களா, சூப்பரான உருளைக்கிழங்கு கட்லெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. கட்லெட் சொல்லலாம், ரோல் சொல்லலாம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணி கொடுங்க. நம்ம இந்த மாதிரி வித்தியாசம் அது பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதில் பண்ணி கொடுக்கும்போது அவ்வளோ ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. உறவுகளே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும். உறவுகளே, மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.